beta cube. Okay. Alpha cube minus beta cube. நம்ம usual identity எப்படி எழுதலாம்? Alpha minus beta into alpha square plus beta square plus alpha beta. இதுதான் நம்ம யூசுவலா எக்ஸ்பிரஸ் பண்ற one of the way. ஓகே. இப்போ இதுல alpha minus beta, when alpha square plus beta square, alpha plus beta the whole square minus 2 alpha beta plus alpha beta. இதுல நீங்க the alpha square plus beta square எப்படி alpha plus beta the whole square minus 2 alpha beta அப்படிங்கிறது தெரியலனா நம்மளோட previous videos பாத்தீங்கன்னா அதுல இதுக்கான டீச்சிங் வந்து உங்களுக்கு இருக்குது. அங்க போய் நீங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? alpha minus beta into alpha plus beta the whole square minus 3 alpha beta. ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த இடத்துல alpha plus beta வரணும்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இதோட சம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ alpha minus beta ஓட வேல்யூ வேணும். இப்போ இந்த alpha minus beta ஓட வேல்யூ வேணும் அப்படினா கண்டுபிடிக்கிறது இது மட்டும் கொஞ்சம் lengthy process தான். அதனால அந்த ஃபார்முலாவை மட்டும் தனி வீடியோவா ப்ரீவியஸா கொடுத்திருக்கேன். நீங்க அங்க போய் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ alpha minus beta நம்ம லாஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணதுல வேல்யூஸ் என்ன வரும் அப்படினா alpha plus square root of alpha plus beta the whole square minus 4 alpha beta. இதோட சால்வேஷன் process நான் previous வீடியோல கொடுத்திருக்கேன். அங்க போய் பாருங்க. இப்போ இந்த alpha minus beta க்கு ஒண்ணே இதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரே எக்ஸ்பிரஷனா நீங்க கொடுக்கலாம். இல்ல அப்படினா அந்த alpha minus beta-வை தனியா வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் நீங்க ஃபார்முலால கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ in case இது ஒரே எக்ஸ்பிரஷனா கொடுக்கலாம் அப்படினா this will be equal to square root of 4 alpha beta into alpha plus beta the whole square minus 3 alpha beta. So alpha cube minus beta cube in terms of sum and product நம்ம express பண்ணிட்டு sum and product of zeros of polynomials express பண்ணியாச்சு. This is one of the way. இதுல நீங்க மறுபடியும் வந்து இதுல ஏதாவது சிம்பிளிஃபை பண்றது ஸ்கொயர் ரூட் on both sides அது எல்லாமே தேவையில்லை. எல்லாம் sum and product இருக்கும்போது டைரக்ட்டா நமக்கு in case given polynomial ஓட values கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். Thank you.